நான் ஒரு 30 வருஷம் சர்வீஸ் அவரோட. சரி, எந்த இடத்துல ஒரு சுமாரா சோகமான கட்டம் என்னன்னா அப்படின்னா, வீட்டுல இது மாதிரி நடந்துட்டா என்ன செய்வேன் அதை நினைச்சுக்கிட்டு அழுப்பா. என்ன சரி, வீட்டுல ஒரு குறைய நினைச்சுட்டு அதை நினைச்சுக்கிட்டு மனித வாழ்வில் நீர்மேல் விடும் குமடி நிலையற்ற வாழ்முன்னார். சாவதும் பிழைப்பதும் சகாயம் செயலாகும். அப்பேற்பட்ட கணேசனை இப்போ பொண்ணு வேஷம் போட்டுக்கிறாரு அர்ச்சனை. ரெண்டு பேரும் அவர் புருஷன்னா இவர் பொண்டாட்டி, அவர் அம்மான்னா இவர் மகன். அப்போ தெற்கூத்திலேயே சிறந்த நாடகம் நலமகாராஜன் கதை. எந்த கொம்பனாலும் நடத்த முடியாது. அப்பேற்பட்டவர் நலமகாராஜன் போட்டு அந்த ஆரண்யமான கானகத்துல விட்டுட்டு கூட்டத்து மானுக்குள் குண்டுபட்ட மான் போல, என்ன கூட்டத்து மானுக்குள்ள குண்டுபட்ட மான் போல, குண்டுபட்ட மான் சாய்ந்தால் கூட்டத்து மான் விட்டு ஓடுவது போல உன்னை விட்டுட்டு போறேன். 1000 மானுக்குள் அம்புப்பட்ட மான் போல, இந்த அம்புப்பட்ட மான் சாய்ந்தால் 1000 மான் விட்டுட்டு போயிருமா. அப்படி ஒண்ணு விட்டுட்டு போறேன் கண்ணே தமயந்தி அப்படின்னு சொல்லி அழுதாருன்னா நாடகம் பாக்குற அத்தனை பேரு கண்ணலையும் கண்ணீர் விடும். அப்பேற்பட்ட புண்ணியவான் இப்போ எங்க முன்னால நடக்கிற மாதிரி தெரியுது. அப்படிப்பட்டவர் தெற்கூத்துல வச்சா கெந்தூர் பருவத்துல இப்பேற்பட்ட ஒரு சமாச்சாரம் இருக்குதா? எந்த கூத்தாடிக்கு நாங்க நடத்தினா அவர் அர்ஜுனா கிருஷ்ணன் ஒரு சுபத்திர நாங்க நாடகம் நடத்தினா கெந்தூர் பருவம் 2 பேரும் இப்படி நடத்துறாங்களாமே அப்படின்னு எந்த கூத்தாடின்னு கூத்து பாப்போம். திருக்கூத்து கெந்தூர் பருவம் இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குதா? அப்படிப்பட்டவர் எந்த ஒரு வேஷக்கார வெளியிருந்தா நம்ம 2வது எடுத்து வந்து புடிச்சு அப்படி தள்ளிட்டு போறாரு. அவர் உள்ள வந்து உள்ள போன பிற்பாடு தான் வேற வேஷக்கார வெளியே வரும். அப்பேற்பட்டவர் முன்னால் நிக்கிறதுக்கு. ஆமா, நான் பேசி முடிக்கிறவரே பேச மாட்டார். அவர் பேசுற வரைக்கும் மறுபடியும் நான் பேசக்கூடாது. குறுக்கு பேசுறேன் உள்ள போய் பேசுவேன். சரி, வெளியில் பேச மாட்டேன். எல்லாம் நிதானமும் தெரிஞ்சவர் தான் தெற்கூத்துல. ஆமா, தமாஷி விரும்புறவர்ல கூட கோபாலு ரத்த வரி பாரதம் தான் அதிகமா இருக்குன்னா நாங்க ஒத்த வரி பாரதத்தை குறைச்சுக்கிறோம். அப்படி ரத்த வரி பாரதம்னா புண்டை கூதிங்கன்னு வச்சுக்கிறோம். அடுக்குமாடி வளர்த்தணும், அது ஒரு பாரதம். ஆமா, நல்ல புண்ணியமான இதயத்துல தெற்கூட்டாடிங்க மட்டும் இதயத்துல மட்டும் இல்ல, எத்தனை இடத்துல கணேசனே நல்லா இருக்கிறாரா கூட கேக்குறாங்க. அன்னைக்கு பேர் கத்தியாங்கட்டல ஒருத்தர் இப்படி செத்துட்டாருன்னு கப்புன்னு எந்திரிச்சு வந்துட்டாரு பக்கத்துல. அப்போ இப்படிப்பட்டவர் மாண்டு மடிந்து சாலோக பதவி அடையணும், சொர்க்க பதவி அடையணும் அப்படி என்பதற்காக இந்த நாடகத்தை இன்னும் அவர் மகனாகப்பட்ட இன்னும் சேகர் அவர்களும் அந்த அம்மா மாரியம்மா அவர்களும் அவருடைய மகன்கள் குடும்பத்தார் அனைவரும் இதோட 2வது தரம். அவரு இறந்ததுக்காக இந்த நாடகம் அமையல, பிறந்த தேதிக்காக தான் இந்த நாடகம் அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி அன்னைக்கு ஆளுங்க வரல. இன்னும் நமக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்னார் சுப்பிரமணியன், இன்னும் மரியாதைக்குரிய இன்னும் நமது செல்வம் அவர்கள், மரியாதைக்குரிய இன்னும் நமது சேட் அவர்களும், இன்னும் பொன்வேசக்காரர் குமார் அவர்களும், இன்னும் நமது குழந்தையன் அவர்களும். சரி மச்சான்னு வச்சுக்கலாம். எப்படித்தான் கூப்பிட்டு என்ன எங்கள் நாடகத்துக்கு அவர்கள் சுப்பிரமணியம் அவர்களும் கூடாது. அப்படிப்பட்டவர். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னார்ல என்ன வாண்டான்னு சொன்னது சின்ன பையன் தான் அப்படின்னு, என்ன வாண்டான்னு சொன்னாலும் இந்த ஆள் தான். இதெல்லாம் சொல்லாதுன்னா முதல் வைகுந்தத்துல கூத்து என்ன வந்து நீ வைகுந்தம் வைகுண்டம்டா. ஆமா, என்ன வந்து வீட்டுல பொறுக்கி நாடகத்துல எனக்கு அறிமுகம் இல்ல. அவரு எனக்கும் என்ன முதல் வந்து கூப்பிடுறாரு. நாடகம் குறவஞ்சி நாடகம் செல்லாது பார்த்தானே செல்லு போய்தான் சொல்லணும். சைக்கிள் போகணும், அந்த அளவுண்டு வராட்டி இல்ல. அப்படிப்பட்ட என்ன கூட்டு வர சொல்லிட்டாரு. நாடகம் குறவஞ்சி நாடகம். குறவஞ்சி நாடகத்துல அவர் குறைச்சி வேஷம்.
இவர் என்னங்கிறாரு இவருக்கு என்ன வேஷம் கொடுப்ப ஏப்பா அர்ஜுன வேஷம் போட்டு அப்படிங்கிறது பாக்கணும் என்ன என்ன சமாச்சாரம் புது கூத்தாடி உள்ள நுழைய முடியுமா கேட்டல அப்படிப்பட்டவர் மிரல் நீட்டா வந்து போயிரும் ஆனா அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு இப்படி இருக்கிற ஆளுக்கு தான் அது வேற ஆள் போட்டு சொல்லு நானே நீ தான் வேண்டாம் நீ தான் என்ன இந்த சபையில் நிறுத்தினாலும் அப்படிப்பட்டவர் அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க ஆமா சபாவில பாருங்க மாதிரி சாதாரணமா அது நாடகம் கொஞ்சம் நடத்தலாம் செட்டிப்பட்டி சின்னண்ணே செட்டிப்பட்டி சின்னண்ணே அவர் நடந்து வர நடைக்கு எந்த கூத்தாடி ஆக மாட்டாங்க சிங்கம் கொண்ட அசைப்பு ஆமா நின்னு இப்படி பார்த்தாருன்னா அங்க ஒரு மைல் தூரத்துல இருந்தா கூட அப்படி பேசாத அடங்கணும் சரி அதாவது லவ் மேட்டர்லாம் காதல் சீனெல்லாம் சூப்பர் ஆமா அவரை எம்ஜிஆர் அப்படிமாங்க இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ன இன்னும் நமது வைப்பூர் ராஜமாணிகன் என்ன எப்பேற்பட்டவனும் சபையில் நுழையில பயன் காலையில கூத்து வரமா மச்சான் வரதுக்குமா சாயந்தரம் வர முடியாது புதாளுங்க ஆமா அப்படிப்பட்ட 32 வருஷம் ஜமா வச்சு நடந்தோம் நம்ம கணேசன் பேர்பட்ட புண்ணியவான் நேரம் நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போக காலம் ஆகி போச்சு போனாலும் பரவாயில்ல அவருடைய இறுதி சடங்கு வர முடியலையான்னு ஒரு கவலை கொரோனா தான் யாரும் வீட்டு விட்டு வழி வர்றதுக்கு இல்லையே வந்து ஒரு ஆட்டி பிடிச்ச சுப்பிரமணிய காந்தி வச்சுட்டு அவர்கிட்ட நான் படுற பாடு ஐயோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும் என்னமோ போயிட்டாரு நாமளும் ஒரு நாளைக்கு எக்காலம் இருந்தாலும் மனிதனுக்கு சாக்காலம் நாளைக்கு அப்படியே